ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. அநேகமாக நமது சங்கத்தின் மதுரை மாவட்ட அன்பர்கள் அனைவரும் மூத்தோர் குரல் மாதாந்திர இதழ் வாங்குவீர்கள் என்பதை மாவட்ட தலைவர் நம்புகிறார். மூத்தோர் குரல் இந்த இதழ் ஏப்ரல் மாதத்திற்கு வரப்பெற்றதாகும். இந்த மூத்தோர் குரல் மாதாந்திர இதழிலே நமது பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு விரிவான ஒரு கடிதத்தினை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எழுதியுள்ளார்கள். அது பக்கம் 12 மற்றும் 13வது பக்கங்களிலே வெளிவந்துள்ளது. அரசாணை எண் 216 குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமுல்படுத்த கோரி பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் என்பதாக அது குறிப்பிடப்பட்டுள்ளது. நாள் 16/4/2024. பெறுநர் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு அரசு, புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை 6,09,000. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பொருள் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம், சென்னை, பதிவு எண் 126/99, வழக்கு எண் WP நம்பர் 27,871/2023, சென்னை உயர்நீதிமன்ற 26/9/2023 நாளிட்ட தீர்ப்பை அமுல்படுத்துதல். உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை வழங்கி அரசாணை வழங்குதல் தொடர்பாக. பார்வை 1. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் தொடர்ந்த வழக்கு எண் WP நம்பர் 27,871/2023. 2 சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நாள் 26/9/2023. 3 பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சார்பில் எழுதப்பட்ட கடிதம் நாள் 16/4/2024. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனம் கனிந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் 1999ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது 195 ஆதார கிளைகளுடன் எங்கள் சங்கம் இயங்கி வருகிறது. எங்கள் சங்கத்தில் தமிழ்நாடு அரசின் கீழ் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் என 75,000க்கு மேற்பட்டோர் உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள். இதில் சரிபாதி எண்ணிக்கைக்கு மேற்பட்டவர்கள் ஓய்வு பெற்ற பள்ளி கல்வி ஆசிரியர்கள் ஆவர். உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு இணையாக தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை ஊதிய விகிதம் வழங்குவது தொடர்பாக அரசு ஆணை எண் 216 நிதி துறை நாள் 22/3/1993 வழங்கப்பட்ட சலுகை ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இச்சலுகையை எங்கள் சங்க உறுப்பினர்களான ஓய்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் நீட்டித்து ஊதியத்தை திருத்தி அமைத்து திருத்திய ஓய்வூதிய பலன்கள் வழங்கும் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வருகிறது. இது தொடர்பாக எங்கள் சங்கம் சார்பில் 2013ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் உரிய பலன்கள் பெற இயலாத நிலையில் இறுதியாக பார்வையில் காணும் வழக்கு WP நம்பர் 27,871/2023 சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு 26/9/2023 அன்று சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினை எங்கள் சங்க உறுப்பினர்களான ஓய்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் நீட்டித்து அமுல்படுத்த கோரி பார்வை 3இல் காணும் 16/4/2024 நாளிட்ட சங்க கடிதத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு விரிவான கடிதம் உரிய ஆவணங்களை இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் நகல் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் நகல் ஆகியவை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் சங்க உறுப்பினர்களின் கோரிக்கை தொடர்பாக கடந்த காலங்களில் சங்கத்தின் சார்பிலும் சங்க வழக்குரைஞராலும் அரசுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் மற்றும் இது தொடர்பான ஆவணங்களின் நகல்களும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன.
1993ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் பலன்களை அரசிடம் முறையிட்டு பெற இயலாத நிலையிலும் 2013ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து வழக்குகள் தொடர்ந்து தீர்ப்புகள் பெறப்பட்ட பிறகும் பலன்கள் கிடைக்கப்பெற இயலாத நிலையிலும் இறுதியாக 2023ஆம் ஆண்டில் மீண்டும் வழக்கு தொடர்ந்து 26/9/2023 அன்று சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இத்தீர்ப்பை அமுல்படுத்தி சாதகமான அரசு ஆணைகள் வழங்க ஆவண செய்ய வேண்டுகிறோம். இந்த வழக்கில் இணைந்துள்ள எங்கள் சங்க உறுப்பினர்கள் சராசரியாக 85 முதல் 90 வயது நிறைவு செய்தவர்கள் என்ற நிலையில் வாழ்வின் அந்திம காலத்தில் அவதியுறும் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பலன்களை கருணை கூர்ந்து பெற்றுத்தருமாறு மீண்டும் கனிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் அன்புள்ள ஒப்பம் ஆ. மோகன், மாநில பொதுச் செயலாளர், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம், சென்னை. இணைப்பு 26/9/2023 நாளிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நகல். 2 அரசு செயலாளருக்கு எழுதிய 16/4/2024 நாளிட்ட கடிதக நகல் இணைப்புகளுடன். அதாவது இந்த அரசு ஆணை 2016 வழக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பும் என்று நமது பொதுச் செயலாளர் அவர்கள் தனது மடல், அந்த மடலிலே பக்கம் எண் 9 இதே மூத்தோர் குரலிலே பக்கம் எண் 9 எழுதியிருக்கிறார்கள். அரசாணை எண் 2216 வழக்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பும். அரசாணை எண் 216 பலன்களை நமது சங்க உறுப்பினர்களுக்கும் அனுமதிக்க வேண்டி கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து பல வழக்குகளை தொடர்ந்த போதும் உரிய பலன்கள் கிடைக்காத நிலையில் இறுதியாக வழக்கு எண் 27 WP நம்பர் 27/871/2023 புதிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு 26/9/2023 அன்று சாதகமான தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சான்றளிக்கப்பட்ட தீர்ப்பின் நகல் டிசம்பர் மாத இறுதியில், அதாவது 2023 டிசம்பர் மாத இறுதியில் தான் பெறப்பட்டதை அடுத்து விரைவாக அரசாணைகளை வழங்க கோரி தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு 16/4/2024 அன்று விரிவானதொரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இக்கடிதமும் இந்த இதழில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஷயத்தில் அரசாணை எண் 216 பலன்களை நமது சங்க உறுப்பினர்களுக்கு பெற்றுத்தரும் பொருட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட போராட்டம் நடத்தியும் பலன் ஏதும் கிடைக்காத நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை அமல்படுத்தி விரைவாக அரசு ஆணைகளை வெளியிட ஆவண செய்யுமாறு வேண்டி மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் 16/4/2024 அன்று கடிதம் எழுதப்பட்டு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இக்கடிதத்தை அளித்து உரிய தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு உதவுமாறு நமது சங்க மாநில துணைத் தலைவர் திரு சிவ திருமேனிநாதன் அவர்களை கோரியுள்ளேன். விரைவில் அமைச்சர் அவர்களை நேரில் சந்திப்பதாக அவரும் உறுதியளித்துள்ளார். இந்த பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு விரைவில் காணப்படும் என நம்புகிறேன். இது அவருடைய, அதாவது செயலாளருடைய பொதுச் செயலாளர் மடல் என்ற மடலிலே பக்கம் எண் 9 இப்படி இந்த வாராக அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்கம் எண் 12 மற்றும் 13 அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தின் தமிழாக்கம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனையே ஆங்கிலத்திலும் அவர்கள் பக்கம் எண் 14 முதல் கிட்டத்தட்ட நல்ல விரிவான ஒரு அறிக்கையாக எல்லா ரெஃபரன்ஸும் ஆரம்பத்திலிருந்து இந்த கோரிக்கையின் தன்மை எப்படி ஆரம்பித்தது, என்னென்ன கோர்ட்டுகளில் இது தீர்ப்பு வழங்கப்பட்டு மேல்முறையீடு அரசாங்கத்துக்கு போய் எல்லாம் இந்த பக்கம் எண் 14 முதல் பக்கம் எண் 20 வரைக்கும் இருக்குது. இந்த அருமையான ஒரு சிறப்பான ஒரு அறிக்கையினை நமது நமது பொதுச் செயலாளர் அவர்கள் அரசின் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் கடிதம் வாயிலாக மிக அருமையாக எழுதியிருக்கிறார்கள். இப்படி நாம் போராடுவது எதற்காக வேண்டுமென்றால் 334 மெம்பர்ஸ் இதில் அடங்கியிருக்கிறாங்க. அந்த 334 பேரில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. அதனால் அவங்களோட வாரிசு இல்லை இருக்கிறவங்களுக்கு தொகை கிடைக்கணும். எல்லோரும் 85 முதல் 90 வரைக்கும் வயசு தாண்டினவங்க இல்லை இறந்து போயிருக்கவங்களுக்கு அவங்க அந்த பலாபலன்களை கிடைக்க செய்ய வேண்டும். அது தவிர நம்ம பொதுச் செயலாளருக்கே அந்த உரிமைகளையும் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதாவது என்ன பண்ணுறாருன்னா, we also request government to issue specific orders to the extent that the eligible family members
or spouse of the deceased members of the association are also eligible to apply for the revision of scales of pay and the pensionary benefits as in the case of other living members by producing the legal heirship certificates and other documents required. அதுக்கு அடுத்தாப்பில் பேரா நம்பர் 14, அதாவது பக்கம் நம்பர் 19 இருக்குது. பேரா நம்பர் 14 என்ன எழுதுகிறாருன்னா, we also request government to permit the General Secretary of the Retired Official Association, அதாவது as a petitioner in all the writ petitions, writ appeals and review applications filed by government to issue necessary certificates to the members or the spouse or legal heirs of the deceased members on the analogy of the orders of government issued in GOMS number 354, Finance Pension Department dated 27/9/2015, copy enclosed, so as to enable the members and the legal heirs of the deceased to apply to the departmental authorities for revision of scales of pay and to the Accountant General for revision of pensionary benefits. அப்புறம் 15வது பேராவில், அதாவது பக்கம் நம்பர் 19 15வது பேராவில், we further submit that the members are above the age of 85, 90 and are suffering in their last days of life, anticipating revision of scales of pay and pensionary benefits as received by similarly placed persons. We further submit that our members should not be penalized for approaching the Honorable High Court of Madras through the association and pursuing the matter since 2013 அப்படின்னு போட்டு இந்த அருமையான ஒரு கடிதத்தை அவர்கள் ஆங்கிலத்திலும் கிட்டத்தட்ட 4-5 பக்கம் வர்ற மாதிரி விரிவாக இந்த ஆரம்ப நிலையிலிருந்து கோர்ட்டோட ஆர்டர்ஸ் எப்படிலாம் போட்டாங்க, அதன் பேரில் அப்பீல் போக வர, திரும்பி மேலே போக வர, கடைசியாக 2023 அப்பீல் போட்டு அதன் பேரில் 9ஆம் மாதம் ஆர்டர் போட்டும் 12வது மாதம் தான் அந்த உத்தரவு கிடைச்சிது. இல்லை எக்கச்சக்கமான பேர், பாதி பேருக்கு மேலே இறந்துடுறாங்க. இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை இறந்து விட்ட நபர்களை அவர்களின் வாரிசுகளுக்கு இந்த பலாபலன்கள் கிடைக்க வேண்டும் என்று நமது மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அரசின் பள்ளி கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கு எழுதிய கடிதம் மிக அருமையான கடிதமாக தெரிகின்றது. இதனை அனைவரும் எல்லோரும் மூத்தோர்கள் வாங்கியிருப்பீங்கன்னு மதுரை மாவட்ட தலைவர் நம்புகிறாரு. இல்லாவிட்டாலும் இந்த மாதிரி ஒரு சில சமாச்சாரங்களை அரசின் கவனத்திற்கு நமது பொதுச் செயலாளர்கள் கொண்டு செல்கிறார்கள். கடிதம் வாயிலாகவும் சரி, இந்த மூத்தோர்களை வெளியிடும் இந்த நிகழ்விலும் சரி, அவர்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே பட்டவர்த்தனமாக ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடுவாருங்க. அந்தபடிக்கு இந்த அருமையான ஒரு கடிதம் மூத்தோர் குரல் ஏப்ரல் 2024 மாத மூத்தோர் குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அனைவரும் அநேகமாக படித்திருப்பீர்கள். இதுவரை மூத்தோர் குரல் வாங்காத நமது சங்க அங்கத்தினர்கள் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே எல்லோரும் கண்டிப்பாக மூத்தோர் குரல் வாங்கினா தான் அதில் என்னென்ன செய்திகள் போடுறாங்க, அரசாங்கத்திற்கு எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க என்ற செய்திகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கும் அதன் மூலம் அரசு நமக்கு வெளியிடும் சில ஆதரவான தகவல்களையும் அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஆக அந்த வகையிலே இந்த ஏப்ரல் மாத மூத்தோர்களிலே வந்த இந்த அருமையான தமிழிலே அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த மடலும் சரி, ஆங்கிலத்திலே அவர்கள் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு எழுதியிருக்கக்கூடிய 16/4/2024 கடிதமும் சரி மிக அருமையான கடிதங்களாக தென்படுகின்றன. அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இதன் பேரிலே அரசாங்கத்திடமிருந்து விரைவாக நாம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதை நம்புவோமாக என்பதை சொல்லி முடிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி.